ஒரு கறி தோசை கேட்டது குத்தமாடா, அதுக்கு இவ்வளோ அக்க போறா. என் ஒய்ஃப் எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணி செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. அப்போதான் நான் என்ட்ரி கொடுத்தேன். வந்தோடனே தண்ணியை கொட்டிட்டேன். சத்தியமாக சொல்கிறேங்க, இது வேணும்னு பண்ணல, தெரியாமல் நடந்துச்சு. இதுக்கப்புறமா சமத்தா வேலை செய்யணுன்றதுக்காக என் ஒய்ஃப்க்கு பைனாப்பிளை பொறுமையாக அழகாக வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன். எப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா, ஐயோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம பங்கு இருந்தே ஆகணுன்றதுக்காக கொஞ்ச நேரம் கடையை கிண்டுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். கொத்தமல்லியெல்லாம் தூவி பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து பைனாப்பிள் எல்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா தோசைக்கல்லில் தோசை மாவை கல் தோசை மாதிரி அழகாக ஊற்றி பொறுமையாக அந்த சிக்கன் மசாலாவை மேலே வச்சு பொறுமையாக முட்டையை உடச்சி ஊற்றி அந்த தோசை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அழகாக திருப்பி போட்டால் சூப்பராக வந்துடுச்சு. என் பொண்டாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம். சரி எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தா, என்னடா இது இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, பேஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டோம். நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.